புதுப்பாளையம், மங்களம், தாரணி, நெல்வாய், முக்கரம்பாக்கம், எருக்குவாய் போன்ற கிராமங்களுக்கு மழை காலங்களிலே வெள்ளம் வரும்பொழுது ஏறக்குறைய 1 மாத காலம் இந்த பகுதியிலே செல்ல முடியாத சூழ்நிலை. பெரியபாளையம் பகுதியிலே சென்று வந்தாலும் இடையில இருக்கக்கூடிய சிறிய பாலங்கள் அமைப்பதாக இருந்தாலும் சரி, இதனையெல்லாம் மிகச் சிறப்பாக வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்று இந்த மேம்பாலம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மேம்பாலம் 175 மீட்டர் நீளமும், அதே போல மேலே 7.5 மீட்டர் அளவுக்கு அகலமும், அந்த பக்கம் ஒரு நடைபாதை, இந்த பக்கம் ஒரு நடைபாதை என மொத்தம் 12 மீட்டர் அகலத்திற்கு இந்த மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. இதனுடைய மதிப்பு 20 கோடி ரூபாய். இதில் ஒரு என்னென்றால் நிறைய சிக்கல்கள் உருவாகிவிட்டது. இன்னும் 1 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வர வேண்டிய பணி இது. இந்த சிக்கல்கள் அரசுடைய RR நிர்வாகத்துல ரூரல் ரோட்ஸுக்கும் ஹைவேஸுக்கும் உண்டான சிக்கல்ல 1 ஆண்டு காலதாமதம் ஏற்பட்டது. நம்முடைய உதவி கோட்ட பொறியாளர் திரு ஆண்டக்கரியான் அவர்கள் அவருடைய முழு முயற்சியோடு நான் எந்தெந்த பணிகளை கும்மிடிப்பூண்டி பகுதியிலே சொல்லி இருக்கிறேனோ அத்துணை பணிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே அவர் எங்க போனாலும் அந்த இடத்துல மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர். இன்றைக்கு கும்மிடிப்பூண்டி பகுதியில மட்டும் சுமார் 250 கோடி ரூபாய்க்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய ஏடி அவர்களுடைய பலன். மாதரப்பாக்கம், மாநல்லூர், பாதிரிவேடு, சந்தப்பேட்டை, நேமலூர் பகுதியிலெல்லாம் வண்டியே போக முடியாது, டிராபிக் ஆயிடும். நீண்ட நாள் ஏறக்குறைய 50 ஆண்டு கால கோரிக்கை அந்த பகுதிக்கு ஒரு பைபாஸ் போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஆட்சியில் இப்பதான் 52 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு மாநல்லூரிலிருந்து தானிப்பூண்டி வரை பைபாஸ் சாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கவரப்பேட்டை சத்தியவேடு சாலையை சுமார் 75 கோடி ரூபாய் சாலையில் 2 வழி பாதையாக இருந்ததை 4 வழி பாதையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பல்வேறு சாலைகள் முதலமைச்சரின் சாலை திட்டத்தின் கீழும் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழும் பல்வேறு பணிகள் கிட்டத்தட்ட ரூரல் ரோட்ஸ் எல்லாம் இணைச்சு பார்த்தோம்னா 300 கோடி ரூபாய்க்கு மேலாக நம்முடைய தொகுதியிலே சாலை பணிகள் மட்டும் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் இதுவரை வரலாறு காணாத சாதனை. இதுவரை எந்த ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சி காலகட்டமாக இருந்தாலும் இத்துணை பணிகள் நடைபெற்றதில்லை. அதே போல அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் என்று கொண்டு வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சாலைகள் போடவே போடல. 10 ஆண்டு காலம் கிராம சாலைகளை கையே வைக்கல. இன்றைக்கு கிராம சாலைகள் போடுவதற்கு இடம் இல்லை என்கின்ற அளவுக்கு ஆங்காங்கே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எல்லாம் கணக்கில் எடுக்கப்பட்டு
அந்த பணிகளை எல்லாம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த பணியை இங்கே துவக்கி வைப்பதில் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல இன்னும் சில பணிகள் தான் இருக்கிறது, முடிக்கிறது. அது மாதிரி சொல்லிக் கொள்கின்ற அளவிலே இருக்கக்கூடிய பணிகள் மிக குறைவாகவே இருக்கின்றது. அந்த பணிகளையும் வர இருக்க காலங்களிலே முடித்து வைப்போம் என்பதனை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பகலவன் அவர்களுக்கும், மாவட்ட ஊராட்சியினுடைய பெருந்தலைவர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் கதிரவன் அவர்களுக்கும், நம்முடைய எல்லாபுரம் ஒன்றிய செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான சகோதரர் மூர்த்தி அவர்களுக்கும், அதே போல பொருளாளர் ரமேஷ் அவர்களுக்கும், துணை செயலாளர் எம்எல் ரவி அவர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமமூர்த்தி அவர்களுக்கும், ரவிக்குமார் அவர்களுக்கும், அண்ணன் ரவி அவர்களுக்கும், மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் லோகேஷ் அவர்களுக்கும், மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிபாலன் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும், அதே போல புதுப்பாளையம், காரணி, மங்களம், எருக்குவாய் பகுதியில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கும், ஊர் பெரியவர்களுக்கும், கிராமதாரர்களுக்கும், இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அவர்களுக்கும், வார்டு மெம்பர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒப்பந்தக்காரர் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம். மார்ச் மாதம் அடுத்த ஒரு வெள்ளம் எப்படியும் போயிடும். அதுக்கு அடுத்த வெள்ளம் வர்றதுக்குள்ள முடிச்சு கொடுக்கணும்னு அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒப்பந்தக்காரரை அதிகாரிகளும் ஒத்துழைப்பு தந்து இந்த அடுத்து வர ஒரு வெள்ளத்தை தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளம் வரும் பொழுது நிச்சயமாக மேம்பாலத்தின் மேல் போவதற்கான வழிவகை செய்து தர வேண்டும். அதே போல ஏடி அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை, கண்டிப்பா மின் விளக்கு அமைத்து கொடுக்கணும். நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்களா? உங்க இதுல புரிச்சுக்கணும். கண்டிப்பாக மின் விளக்கையும் அமைத்து தந்தால்தான் அது முழுமை அடையும். இன்னொரு கோரிக்கையும் ஊர்க்காரங்க சொல்லியிருக்காங்க, இந்த ரிட்டர்ன் வாலை எடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். எடுத்துட்டு அந்த மண்ணெல்லாம் அடிச்சுன்னு போயிடணும். நீண்ட காலமா இந்த மண்ணை இங்க பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க கிராமத்தார். அந்த மண்ணை அடிச்சு கொண்டு போகாத அளவிற்கு அந்த பணிகளை நீங்க ஆய்வு செய்து அதை சரி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து, எதனா கோரிக்கை இருந்தால் சொல்லுங்க, அதிகாரிகள் இருக்கலாம். ஊர்க்காரங்க எதனா கோரிக்கை இருந்தால் சொன்னீங்கன்னா அதை விரைவாக செய்வதற்கு இல்லை நீங்க சொல்லாமலே நான் சொல்லிட்டேன். நான் வந்த உடனே அதிகாரி அதை தான் சொன்னேன். நீண்ட நாளா பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. ஆமா ஆமா, எந்த அளவுக்கு அதை பாதுகாக்க முடியுமோ அதனை பாதுகாத்து தர வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக்கொள்கின்றேன். அது எனக்கு தெரியாது. கூடியமானவரை வீடுகளுக்கு பிரச்சனை இல்லாத அளவு பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விரைவாக முடித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய இந்த பணியினை கொடுத்த முதல்வர் அவர்களுக்கும், அதே போல நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், நம்முடைய பொறுப்பு அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி அவர்களுக்கும், இந்த மேம்பாலம் வருவதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை பேருக்கும் இந்த நேரத்திலே இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து, பொதுமக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து மிக வேகமாக இந்த பணியை முடிக்க ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.